ஓகேமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எங்களின் அழைப்பேற்றி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை, ஊடக நண்பர்களை அந்தகன் படக்குழுவினர் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக, நன்றி தெரிவிக்கும் விதமாக இது ஒரு தேங்க்ஸ் மீட்டுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவதாக படக்குழுவினருக்கு வாழ்த்து சொல்ல இயக்குனர் திரு பிரவீன்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற சினிமாவை காப்பாற்றக்கூடிய பிரம்மாக்களே, எப்போ யூடியூப் கியூல நிற்கிறோ அப்போ அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படத்தை உலகம் பூரா பேசப்பட்ட இந்தியில அந்தாதுன்ற படம், அந்தகன் அப்படிங்கிற பேர்ல திரு தியாகராஜன் சார் கிட்டத்தட்ட 50 வருஷ அனுபவம், தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரே பிள்ளைக்காக மிகவும் நேர்மையாக எந்த ஒரு தான் பயிரை, ஏன்னா பிரசாந்த் சாருக்கு கதை கேட்கும்போது, தியாகராஜன் சார் கிட்ட கதை சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன இது ஃபியர் இருக்கும். என்னன்னா பையனை டாப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கதை கேட்பாரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தாதூர்ல ஒரு ஹீரோவை எப்படி ஸ்கிரீன்ல அவர் பிரசன்ட் பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர், அதை கொஞ்சம் கூட மாத்தாம மிக மிக நேர்த்தியாக இன்றைய ரசிகர்களுக்கு என்ன வேணும், அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மிக சிறப்பாக உள்ளார்த்தமாக தான் நான் சொன்னேன். இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் கரிஷ்மா. தியாகராஜன் சார் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய நடிப்பையை நிறுத்திட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற பேன் இந்தியா பிலிமுக்கு இந்திய லெவல்ல எப்படி ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஆர்டிஸ்டோ, அதே மாதிரி தியாகராஜன் சாருடைய ஸ்கின் டோன், அவருடைய அந்த கூல், அந்த இது கூலா ஒரு ரியாக்ட் பண்ணுவார் பாத்தீங்களா, அது பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி அவர். ஆனா அதே அவர் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய மகனை மிகப்பெரிய இடத்தில் அந்த டாப் ஸ்டார் வச்ச பேர்ல திருப்பி டாப்புக்கு கொண்டு நிறுத்துறதுக்காக தவமாக வாழ்ந்த அந்த தியாகராஜன் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு ஒரு அதுக்காக உள்ள வலி. ஒரு பேட்டியில ராஜேஷ் சார் கேட்கிறாங்க, அதை அவர் அவ்வளவு வலியோட சொன்னாரு. அதே பிரசாந்த் சார் கிட்டையும் கேட்டாங்க, சொன்னாரு. சோ தியாகராய நகரில் இருக்கும் பிரசாந்த் டவர், அந்த பிரசாந்த் டவர் மாதிரி இன்னைக்கு மீண்டும் பிரசாந்த் பவருக்கு வந்திருக்கிறார் தியாகராயன் அவர்களால். கிளாப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கிளாப் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம சார் அடுத்தவங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனசார பாராட்டுறோமோ நம்மளை பாராட்ட ஒரு கூட்டம் தயாரா இருக்கிறதுன்றது தான் சிம்பிள் லாஜிக். அதனால மனசார நல்ல விஷயங்களை பாராட்டுவேன். அந்த வகையில் இந்த படத்துல மிக பிரமாதமாக பிரசாந்த் சார் என்னன்னா ஒரு கேப், அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு தன்னை அந்த அவ்வளவு ஸ்கிரீன்ல ஒரு 10 நிமிஷத்துல போய் ஒட்டிக்கிச்சு. நம்ம மனசு ஒரு ஜோடிங்க கண்ணெதிரை தோன்றினால் ஜீன்ஸ் அப்ப பார்க்கும்போது டக்குனு பண்ணி ஒட்டிக்குவோம், ஸ்கிரீன்ல ஒட்டிக்குவோம், அவருடைய பாடி லாங்குவேஜ்ல போய் நம்ம மனசை ஒட்டிக்கும். அது மாதிரி இந்த படத்துல 10 நிமிஷத்துல ஒட்ட வச்சிட்டாரு. அதுக்கு காரணம் அவருடைய அந்த கடின அந்த உடம்ப. இன்னொன்னு, எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத ஒரே ஹீரோங்க தமிழ் சினிமாவில், எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத ஒரே ஹீரோ. எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட சொல்லலாம், எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட பிரசாந்த் அவர்களை இந்த உயரத்திற்கு உச்சத்திற்கு வரவைப்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தந்தை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, மகன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அப்பா மகனை போல அனைத்து சினிமாவில் இருக்கும் நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மீண்டும் பிரசாந்திற்கு ஒரு வாழ்வை தந்த தியாகராஜன் சாருக்கு இந்த சால்வை. அடுத்து பிரசாந்த் சார் என் கூட 2 படம் பண்ணாங்க. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம், எனக்கு நான் படம் பண்ண மாதிரி. என்னன்னா நான் ஒர்க் பண்ண ஹீரோ திருப்பி லைம் லைட்டுக்கு வந்துட்டாருன்றது ஐ எம் சோ ஹாப்பி. அதுல கூட சிம்ரன் சேர்ந்தது, 2 பேரும் ஜோடி சேர்ந்து அந்த திருப்பி ஜோடியை திருப்பி மக்கள் மனதில் விதைத்ததற்காக
பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் கூட சேர்ந்த வெற்றி நாயகி சிம்ரனுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இவ்வளவு நாள் நான் வருவேன் நம்பிக்கையோட தன்னை முழுமையா காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சாலை மூலமா. எனக்கு டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் வருவாங்கன்னு தெரியாது, அதனால 3 தான் வாங்கிட்டு வந்தேன். சாரி டைரக்டர் சார், ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பிச்சு வதறிட்டாரு. இந்த படத்தோட மிக சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா சார், படமா பார்க்கும்போது கேரக்டர் தேர்வு பிரசாந்த் சார்ல இருந்து கடைசி அந்த ஒரு சீனுக்கு தான் வருவார் நம்ம ஒரு பெசன் நகர் ரவி. அது வரைக்கும் அந்த மெனக்கடல், கொடுத்த காசுக்கு ஆடியன்ஸை முழு திருப்தியோட வெளியே அனுப்பணுங்கிற அந்த நேர்மையான அர்ப்பணிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அர்ப்பணிப்பு தான் அந்தகன். சோ அதனால இந்த படத்துல இன்னொரு உயிரை கொடுத்த என்னுடைய ராசியான நடிகை பிரசாந்துக்கு, எப்பவுமே ராசியான நடிகை சிம்ரனுக்கு இந்த பாராட்டு. டைரக்டர் சாருக்கு இல்ல தப்பா இருக்காதீங்க, யோகி பாபா சார், இன்னும் சமுத்திரகனி சாரை சொல்லணும். சமுத்திரகனி இன்றைய தமிழ் சினிமாவில் சமுத்திரமாக மாறிவிட்டார். அவர் இல்லாம தெலுங்கு படமே இல்லைன்ற அளவுக்கு பிரகாஷ்ராஜ் ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் சமுத்திரகனிக்கு தான் வந்து தெலுங்குல பெரிய டிமாண்டு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சமுத்திரகனியோட போர்ஷன் மிக பிரமாதம். யோகி பாபு, ஊர்வசி மேடம், வனிதாவோட கேரக்டர் எப்படியோ ரியல் கேரக்டர், அதே மாதிரி படத்துல ஒரு கேரக்டர், எல்லாமே பர்ஃபெக்ட் சாய்ஸ். இப்படி ரசிகர்களுக்காக மிகவும் மெனக்கெட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற இந்த அந்தகன் தொடர்ந்து அனைவரும் பார்த்து பிரமிக்க வேண்டிய உயரத்திலேயே 10வது மாடியிலேயே என்றும் டாப் ஸ்டார் இருக்க வேண்டும். அதற்கு தியாகராஜன் சார் பேக் பில்லராக, காட் ஃபாதராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அத்தனை பேரின் ஆசைகளையும் நான் அவர்களுக்காக ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி பிரவீன் சார். அடுத்ததாக நடிகை செம்மலர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பேசிக்காக ஒரு வீதி நாடக கலைஞர். நிறையா தியேட்டர் பண்ணியிருக்கேன், ஃபெஸ்டிவல் மூவிஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அதோட அனுபவங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு நான் உள்ளே வரும்போது எல்லா கேமராவும் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னும் அந்த பதட்டத்துலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறையா மீடியா பீப்புள்ஸ்க்கு என் பேர் தெரிஞ்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்தகன் படத்தில் வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பேன். பட் அந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு பார்க்காம இப்போ வரைக்கும் கூட நான் சாப்பிட்ருக்கும்போது என் பேரை கூப்பிட்டாங்க, எனக்கு புரியல நம்ம பேராக கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எப்பவுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி. பிரசாந்த் சார், சிம்ரன், நான் ஒரு 90s கிட்ஸு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்து நான் ஆடியிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு நன்றி சார். நிறையா நடிக்கணும், நீங்கள் நிறையா வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக நடிகை வனிதா விஜயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனி திங். இப்போ பேசுகிறத விட நன்றி. வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கேவா? எல்லாருக்கும் நன்றி தான்.
எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்டு வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயோ மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்ரன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் மீட்டில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக, நானும் கவனித்த ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the theatre response. யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டரில் முன்னாடி 90s தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக. ஐ வாஸ் வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பிரசன்ன ரவி அவர்கள். எல்லோருக்கும் மயங்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போனோம். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. என்ன எப்பவுமே தியாகராஜன் மேல ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா, ஏன்னா நான் ப்ரொமோஷன் போற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. சரி ப்ரொமோஷன் போறோம், இந்த படம் ஜெயிச்சிரும் அப்படிதான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் டிராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போனேன், நிறைய இந்த படத்தை பத்தி பேசினேன். இது எல்லாமே பிரசன்ட் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் உள்ள கான்ஃபிடன்ஸ்ல பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சாரு, அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். சரி, இந்த படத்துக்கு என்னோட கான்ஃபிடன்ஸை எந்த விதத்திலும் குறைக்கவே இல்லை. அண்ணா அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன, என்னாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்கள் சிம்ரன் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும். படம் சரியில்லைன்னா படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ள எப்படிங்கிறதுக்குள்ள பக்கம் படம் முடிஞ்சிருச்சு. தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது இந்த படம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏற்கனவே பார்த்த படத்தை செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா போர் அடிக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜனுக்கு திருப்பி சொல்றேன் நன்றி. இந்த படத்துல அதுதான் தியாகராஜன் மேல ஒரே ஒரு அண்ணன் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் சார் அவரோட பையன், எல்லாரும் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சிம்ரன் மேனுக்கு எவ்வளவு பெஸ்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்காரு. பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணிருக்காரு. அதை மீறி ஒரு அப்படி கூட போல. தட் இஸ்
அவங்க பையன் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ். இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும், நம்ம பையனால அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலும் ஒரு இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இத்தனை வருஷம் ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சும் மக்கள் சும்மா பேசுவாங்க, சார் படம் சார் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அந்த ரிவ்யூ இருக்குல்ல. இப்ப நீங்க எல்லாருமே அதை தானே நம்புறாங்க. படம் பார்க்கறத விட யாரோ ஒருத்தர் ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூ நம்பி பலாயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. அது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப தெரியும். ஆனா இன்னைக்கு போய் படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல. தப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க. எவனோ ஒருத்தர் எதுக்கு சூஸ் பண்ணும்? படம் தப்போ இல்லையோ டெக்னிக்கலா பாருங்க. அப்ப பார்க்கும்போது தானே புரியும். பாதி பேர் யாரோ சொல்ற ரிவ்யூ வச்சுட்டு படம் போகாதீங்க. ஒவ்வொரு படமும் பல ரத்தத்தை சிந்தி தாங்க படத்தை எடுக்கிறாங்க. காசுவா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், எல்லா விஷயமும் யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு தயவு செய்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்றேன், போகாம இருக்கிறாங்க. போய் பாருங்க. அதை நீங்க ரிவ்யூ படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம்ங்கிறது ஒரு டைம் பாஸ்ங்க. அந்த டைம் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே கரெக்டா இருந்துராது. நம்ம வீட்டுல எல்லா விஷயங்களும் கரெக்டா இருக்கா? இல்ல. அது மாதிரிதான் சினிமாவும். சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதை மீறி இத்தனை வருடங்கள் இந்த படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இந்த படத்தை அப்படி இப்படி என்னவோ அப்படி பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறது எல்லா விஷயத்தையும் தாங்கிட்டு ஒரு ஜெயிச்சாரு பாருங்க. அதுதான் again பண்ணா ஜீ போயிடும், கெயின் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட கெயின். அத நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு, பிரசாந்த் சாரும் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. திஸ் மூவ் இதுதான் சொல்றேன். இந்த படத்து மூலியமா சொல்லியிருந்தா எல்லாருமே அகெயின் எந்த விஷயம் வந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா கெயின் ஆகுங்க. இந்த கெயின் தாங்க இந்த அந்தகன் மூவி, இந்த பிரசாந்த் சாரோட டீம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக சினிமாவில் லக்கி ஸ்டார் என்று அழைக்கப்படும் நான் நடிக்கும் அனைத்து படங்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் லக்கி ஸ்டார் பிரியா ஆனந்த் அவர்களை கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிக்கில் சார். ஆக்சுவலாக இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் நிக்கில் சார் தான் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ நிறைய பேர் உங்களை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும் இப்போ ஓகே ஹலோ ஓகே. அவர் கத்தி பேசுவாரா? ஸோ உங்கள் மைண்ட் அந்த வால்யூம் டெசிபிள் ஹை ஆயிடுச்சு. Now it's right. Yeah, height-க்கு ஸோ சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன் பிஆர்ஓ நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புளை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s ஸ்டார்ஸ் நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் அப்போ. We have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய direct பண்ணணும் and looking forward to you doing a new age love story. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவரு direct பண்ணா. So but really exciting project to be a part of, and ivlo positivity, I think that has been the key word எங்க எல்லாருக்குமே. And audiences, thank you so much. I know Prashant sir fans பத்தி நிறைய பேசியிருக்கேன். They have been so loyal, and அது வந்து is something that he's earned since such a young age. And Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது is so exciting. சண்டை போடாதீங்க. Yeah. But Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது வனிதா மேம், Samudrakani sir, K.S. Ramakumar sir, Ravi, எல்லாரும், I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much.
நன்றி. நிமிஷம் ஆடியோ செக். ஆடியோ ஓகேவா? ஓகே. வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றி என்று சொல்வார்கள். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கும் த ஆக்டர் பெர்ஃபார்மர் 30 years of சிமிலரிசம். அடுத்ததாக ஸ்லிம்ரன் அவர்களை வீடுக்கு வரணும். எல்லாருக்கும் வணக்கம். இது 29th இயர் நிக்கில், பட் ஆனாலும் 30க்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜெர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், மெகா ஹிட் நம்ம அந்தாகன், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட், இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு மன்னிச்சிடுங்க. டியூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டயலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லும்போது, இல்லை சிம்ரன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ். செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காமாக எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்டு சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையில் இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. ஹீ ஹேஸ், ஐ மீன், so much of energy into him. We all have so much to learn from sir. Prashant, என்னோட ராசியான ஜோடி. ஸோ பிரசாந்த்க்கு ரொம்ப 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 நன்றி. திரும்பி என் கூட இன்னொரு ஒரு ஹிட்டு. பிரவீன், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ. தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க். அஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் 4 films உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை குரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. த வே யூ யூஸ் டு பி வித் மீ, ஸோ பேஷன்ஸ். எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருக்கும். மார்னிங் 9 o'clockனா 9:05 ஷார்ட்டு, பிரேக்னா பிரேக்கு, பேக்கப்னா பேக்கப். ஹீ இஸ் சச் அ humble person from heart, very very helpful person. And idu vandu to act with you also sir, it's a huge opportunity for me. I'm very happy, I'm extremely happy. And thirumbi we have actually all together we have given another hit. Idu vandu enakku innor level high. So என்னோட கடவுளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, என் ஃபேமிலிக்கு, தியாகராஜன் சருக்கு, பிரசாந்த்க்கு, இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், ரவி, கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரியா, வனிதா, பூயார், பிரவீன், நிக்கில், என்னோட மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 30 இயர்ஸ்க்கு போகணும். நான் வந்து 60 இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோடய ஆசை என் கரியரில். So I think it is another start for me with Andagan. So நான் இன்னும் மோர் உங்கள் டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு செந்தில் ராகன் அவர்களை மேடை கிடைக்கும். ஸ்டண்ட் மாஸ்டர் திரு ராம் அவர்கள், ராம்குமார். கலை இயக்குனர் செந்தில் ராகவன். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கும் மிக்க நன்றி. மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததுக்கு
ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டன் மாஸ்டர் திரு ராம்குமார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்த தியாகராஜன் சாருக்கு மிக்க நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான். ஆனால் எனக்கே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கும்ஃபு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து எங்கள் பிரசாந்த் அண்ணன் தான். ஆக்சுவலாக ஒரு 90s நாங்கள்லாம் ஒரு வீட்டில் தான் கிளாஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் தான் எங்களை எல்லாமே கும்ஃபு. ஆக்சுவலாக அவர் கராட்டே பண்ணல, ப்ரூஸ்லி ஜாக்கி சான் பண்ண கும்ஃபு தான் பண்ணாப்புல. கும்ஃபுல வந்து 30 years பேக் ஒரு பிளாக் பெல்ட்டு. எங்கள் யூனியன்லேயே வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்போம். அங்கே அந்த வீட்டில் அந்த கிளாஸில் அந்த காம்பவுண்டில் கற்றுக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். இப்போ அதிலேருந்து நான் மாஸ்டர் ஆகியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 30-35 படம் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த படம் அந்தகன் பண்ணும்போது வந்துட்டு தான் நான் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஜாலியானா என்னோடய மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு நான். என்னோடய மாஸ்டர் படம் பண்ணும்போது அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு அது இத்தனை படம் பண்ணியும் எனக்கு அதில் ஒரு ஃபுல்ஃபில் இல்லை. அப்படியே இந்த படம் பண்ணி அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எனக்கு மாஸ்டராகவே நான் ஃபீல் பண்ணேன். புதுசாக மாஸ்டர் கார்டு எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு கம்பேக்கு இந்த படம்ன்றாங்க. அவர் என்னையுமே கம்பேக்லாம் இல்லை. அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான். நேற்று டாப் ஸ்டார் தான், இன்றைக்கும் டாப் ஸ்டார் தான், நாளைக்கு அவர் டாப் ஸ்டார் தான். ஏன்னா அவர்கிட்ட ஆக்ஷனு, அந்த மார்ஷல் ஆர்ட் குங்ஃபு என்ற ஒரு ஹார்ட் அவர் உடம்புலேயே ஊறி இருக்குது. அவர் இன்னமும் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அவர் பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. ஆக்சுவலாக அவர் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் லாங் லைஃப் சினிமாவில் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்தகன் படத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு வெற்றி கொடுத்தீங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, பீப்புள்ஸ் ப்ரெஸ் மீடியா எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க, ஜென்ரல் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இனிமேல் அண்ணன் நடிக்கிற படம் எல்லா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அண்ணனை வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. அவர் என்னை கும்ஃபு ஸ்டைலில் அவரை வணங்கும். அதே மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாமே அந்த 90s நம்ம கே. பெருமாள் சார், பிரசாந்த் அண்ணா ஆல்ரெடி நான் ஃபேன், அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான். அவர் கூட வைகாசி பொருளாச்சிலேருந்து இப்போ அந்தகல்ல வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் நான். அதனால் அவரை பார்த்தா நம்ம வளர்ந்து, நான் வளர்ந்து அவரை பார்த்தா வளர்ந்து, நான் பண்ணுற அந்த ஆர்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் குங்ஃபு பண்ணுறது அவரை பார்த்து தான் நம்ம பண்ணது. அந்த காம்பவுண்டில் தான் எங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க அந்த 90s. என்ன போட்டிருக்கா இதுலையா கொஞ்சம் இருமா, 1 minute. ஓகே. அதே மாதிரி பிரசாந்த் அண்ணன் ஹீரோ தான் தெரியும். அவர் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியனு. ஆக்சுவலாக 24 கிராஃப்ட் நம்ம பெப்சில் 24 கிராஃப்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவர். A to Z, ஃபைட்டு, டான்ஸ், எடிட்டிங்கு, VFX அதுவும் படிச்சிருக்காப்புல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் தான். இனிமேல் அவர் பண்ணுற படம் எல்லாமே வெற்றிடணும்னு நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அதேமாதிரி லாஸ்ட்டாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக வெள்ளி விழா இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் திரு K. S. ரவிக்குமார் அவர்கள். நிக்கில், நீ வந்தால் ஸ்பீக்கரே பயப்படுது. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது.
அப்படியே போயிட்டே இருக்கு. இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல, இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம், வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்ல. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா, அது இந்த என்னது யூடியூப்பில் இது அந்த பைரசி எல்லாம் தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துக்கலாம், அப்புறம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா, இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார், இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் அது மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாம், அதுதான் வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவா பிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. ஏன்னா நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன், ஆனால் அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து அந்த மாதிரிலாம் தெரியாது, உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன், அது எதுவாக இருந்தாலும். ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும். சிரிப்பார் நம்மளை பார்த்த உடனே, ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு. இதை மீறி ஒரு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் வேணா 1 more எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்வார். அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை 1 more சார் அப்படின்வார். அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில், ரொம்ப சாஃப்ட்டு தான், வந்து சைலண்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடுவோம். முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. தட் இட்ஸ் அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய்
அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்மசக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரித்து அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மைஹார்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா உனக்கு அந்த இது பெருசுன்னா அது தாத்தா அது பெருசுன்னா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் மறந்துட்டேன்னா என்ன, நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தினா அதே மாதிரி பேசுவாங்க, நான் கை நிறுத்திட்டேன் அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இல்லை நான் டைலாக் மறந்துட்டேன் கட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு, ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையா சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்புக்காகலேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சாடு. இல்லை பாவா நச்சாடு நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம் தான் ஆச்சா நீங்கள் வந்து, இன்னும் மலர் நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணுன்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சாரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்போவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இதுன்னு எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், எல்லாம் கை கழுவி இப்படி போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 ஃபோர்க்கில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை சிக்கன் சார் இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் ஆனால் சினிமாவை. வனிதா, நீ பாராட்டுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாந்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் வளையல் இந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே, ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ், அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க. உனக்கு 16 முட்டை கேட்குதாடா அவனுக்கு. அந்த இடம்லாம் செம்ம கிளாப்ஸ் தேட்டர். எங்கே நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாப்ஸ் அங்கே. ஸோ ஹீரோயின் அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும். நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின். அந்த லிஸ்ட்டில் வாங்க எல்லோரும். பெசன் ரவியிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜன் சாருக்கு
எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் இந்த வில்லனாலாம் நடிச்சிருக்கார் நிறைய படம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டவுடனே சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா, எப்படி இருப்பார் அப்படின்லாம் நடிச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறதே தவிர தவறி போகவில்லை. நன்றி. அடுத்ததாக திரு கவுண்டர் கொடுக்கணும் சார். யாரோ பேசிகிட்டே இருக்கும்போது உட்கார்றா அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவன் பேசும்போது தானே. அப்புறம் தான் நானே பயந்துட்டேன். யாரா அது இப்படி உட்கார்றான்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க. அவரை பார்த்தா ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருக்கான். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணா கோச்சுக்காதீங்க, நான் தியாகராஜன். ரவிக்குமார் சாரை பற்றி பேசணும். என்னோட பேரும் ரவிக்குமார் தான். அதுக்கப்புறம் தான் பெசன் நகர் ரவினாச்சு. என்னோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தான். சந்தோஷம் என்னன்னா, எங்களை மாதிரி வெறும் சோலோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்கள நடிகனா மாத்தின பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும். சேரும் பொன்னம்பலம்ங்கிறவரை ஒரு நார்மல் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாரு. அதுதான் எங்களுக்கான ஒரு படி. அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் ஒரு சோலோ ஃபைட் பண்றவங்களும் ஒரு நடிகனா வர முடியும். அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி இதிலெல்லாம் அவ்வளோ டிமாண்டு. தினேஷா இருக்கட்டும், பொன்னம்பலமா இருக்கட்டும், மகாநதி சங்கரா இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த பீரியட்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் அதோட வேல்யூ. அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராவே நாங்கள் பிஸியா இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு கொடுப்போம், அங்கே டேட்டு கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் அண்ணா கூட. நான் அப்போ விஜயகாந்த் அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் மதியத்துக்குள்ள வரேன்னு சொன்னால் லேட் ஆயிடுச்சு. இது நம்ப மாட்டீங்க. இதே ஒரு இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் எனக்காக கிட்டத்தட்ட 2 hours 3 hours வெயிட் பண்ணி அந்த ஷெடியூலை கேன்சல் பண்ணிட்டு போனாரு. நான் லாஸ்ட் மினிட்ல போனேன், எல்லாரும் கேன்சல் ஆகி போயிட்டாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பார்த்தாரு. அப்படி பார்த்தாரு, என்னடா அங்கே டேட்டை கொடுத்தியா அப்படின்னாரு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டை திட்டாம அவர் ஸ்பாட்ல திட்டுவார், அது மனசுல இருந்து திட்டுவார். ஆனால் அந்த நெக்ஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு அன்பளிப்பார், அன்பா உபசரிப்பாரு. அந்த மனசு தான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த வெற்றி விழா மூலமா, இந்த வெற்றி மீட் மூலமா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த நன்றியை சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்கில் அண்ணன் நாங்க என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு உண்மை இருக்குங்க. இல்லைன்னா இங்க வந்து ஒரு சின்ன கசமுசா நடந்துச்சுன்னாக்கா எதுவுமே மக்களுக்கு போய் சரியா போய் சேராது. அதை எந்த நேரத்துல கரெக்டா போய் சேரணுங்கிறத கரெக்டா நிக்கில் என்ன பண்றாரு. இப்ப உங்களை டைரக்ட் பண்ணாலும் சரி, அங்க நீங்க நில்லுங்க, நீங்க இது கரெக்டா கச்சா முச்சான்னு போட்டோ கிடைக்காம எங்க போட்டோ எல்லாம் அழகா கிடைக்கிறது காரணம் இந்த நிக்கில் அண்ணா தான். இல்லைங்க ரவியனே, நீங்க சொல்லக்கூடாது அப்படி. அதனால நிக்கிலுக்கும் இது மூலியமா நன்றியை சொல்லிக்கிறேன். திருப்பி சொல்றேன், இது மாதிரி அம்புலான டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ரவி அண்ணன் மாதிரி, தியாகராஜன் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருந்துட்டனால வருகால டைரக்டர்களும் இந்த அம்பிள்னஸை கொண்டு போனீங்கன்னா மக்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியா இருக்கணும். இந்த மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஹிந்தியில் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்தை ரீமேக்காக எடுக்காமல் அனைத்து ரசிகர்களுக்கும் ரசிக்கும் வண்ணம் ரீமேட் படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் திரு தியாகராஜன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும்
ஒருவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதில் எவ்வளோ பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்ல, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதில்ல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்றைக்கி ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்து இருக்குன்னு. எல்லாருக்குமே இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரங்களும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி, இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆற்றும் அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம். ஒரு இன்க்யூசிட்டிவ் பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கோம். அதனுடைய டைலாக் டெலிவரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும். இல்லையேடா இங்கே தான் இங்கே வச்சேன்டா, அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணோம் அந்த படத்தில். இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினாக, அதாவது ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததாக வனிதாவுக்கு எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்மா, இந்த கேரக்டர் நான் வேறு யாரையுமே திங்க் பண்ணல, உன்னை தான் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. அது நம்பலை. சரி, ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்கிற மாதிரி இவரும் ஏதோ சொல்கிறான்னு நினச்சி நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், ஆஹா, தியேட்டரில் அது வரும்போது இந்த 16 முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே ரொம்ப அழகாக நடிச்சுது. அதுக்கு இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம். இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியானு, அந்த கேரக்டருக்கும் ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியானந்துட்டு நான் நிறைய நாள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு. அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன். ஆனால் இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக, ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி, தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு. ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநாதர்கிட்ட தான் பாக்ஸிங் பண்ணார். அது பெசன்ட் நகரில் தான் நடக்கின்றதுனால அவருக்கு அந்த பேர் பெசன்ட் ரவி. நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன். ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, ரவி அந்த படத்தில் இருப்பார். எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலான்னு யோசித்து கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நல்லா பிரமாதமாக பண்ணீங்க. அதே மாதிரி இதில்
எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும், பாட்டு பாட வைக்கணும், ஒரு டுவேட் இருக்கணும், அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு. ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் இவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு. வேண்டாம் சார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றினோம். அப்படி தான் அந்த படம் வந்து மாறிச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரையும் யோசிக்க முடியல. அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில், ஏன் நான் பேசுறது போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம், ஏன் பின்னாடி ஒரே அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார், அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது வந்து அரி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரெக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்குவாரோ இல்லையோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார். அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருந்தது படத்தில். அவங்க கூட நடித்த ஊர்வசியை சொல்லவே வேண்டாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி, நடிப்பு ராட்சசன்னு. அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தியேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கூட வந்து யோகி பாபு, இப்படி பல ஆர்டிஸ்ட். சமுத்திரக்கனி, அவர் வந்து நிறையா படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார். அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க, உங்களுக்கு ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். பிரசாந்த் என்னதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார். தனக்கு ஏதாவது இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்தையும் சொன்னதே கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லலை. நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிங்கன்னா, பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை.
பிரமாதமாக செட்டு, ஒவ்வொரு செட்டையுமே அவர் வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராகவன். அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ராம்குமார், அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி 35-40 படம் பண்ணியிருந்தா கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது, இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார். ஒவ்வொரு டெக்னீஷியனுமே, சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர்ஸ், எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ். அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார். அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்க்கவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் ரவி. அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருத்தை வச்சு பாட வச்சோம். அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார். இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலான்னு நினைக்கும் போது பிரபுதேவாட்ட கேட்டேன், நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டார். ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்க சாங்கு. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் வரதா இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வர முடியல. அவரும் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். அவர் மூலிமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக திரு டாப் ஸ்டார் அவர்கள். இந்த படத்தில் அவர் நடிகர் மட்டுமல்ல, ஒரு மிக சிறந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்த 700 ஷார்ட்ஸ் வந்து அவர் தான் பண்ணார். இஸ் அ வெல் ட்ரெயின்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். லாஸ்ட் இயர் சிஐ நடந்த கான்ஃபரன்ஸில், விஎஃப்எக்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு மிகப்பெரிய லெக்சர் கொடுத்து அது வேர்ல்டு வைட் பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வி இன்வைட் டாப் ஸ்டார் டு. தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் அந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தையா, அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அன்புக்கு என்றென்றும் நன்றி கடப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவ்விங் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கேன். நீங்களன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. I like to start by saying a big thanks to all the actors.
வித் கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் அ லெஜெண்ட். வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialoguesல impromptu வரும், டக்கு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவரை வந்து மேடையில் அதாவது சபை மரியாதை தான் கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a கார்த்திக் சார் வந்தப்பறம் இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு எதுவும் படம் பண்ணிட்டு இருந்தார். படம் இமிடியேட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி அப்படி டோட்டலாக மாற்றி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லும், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இப்போ கூட உள்ளே வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச்சிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டாருங்க, டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் பேப்பர் வாங்கிட்டு ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் திஸ் கம் ஆன். ஏன்னா இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து நடிக்காரும் போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மா நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடித்தார், இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களே இப்படி நடிச்சாங்க. அதை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நினைக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் எல்லாம் வாங்கிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் ஒயிட் ஷார்ட் ஃபஸ்ட்டு. அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர்ஸ் எடுத்து சொல்லணும், அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சவர். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப்பும் போகும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணோம். ஸோ திஸ் experience was simply beautiful. Thank you sir, thank you for making the kind of a wonderful journey for me in this movie. And in the அடுத்தது வந்து we have யோகி பாபு சார். அவரும் வந்தார், ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோல்னு கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார், அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம், ஹீ மேட் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் ஹர் அண்ட் படத்தில் நடிச்சது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேணும். அவங்க வந்து ஏன் மேலே தெரியும். ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me as they treated me as part of them, part of their family. So thanks to ஊர்வசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.
I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have Besanagar Ravi. அவர் வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு. பார்த்த ரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு சம்மாட்டி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரேனோட சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம் போனால் ஹில் கால் ஹிம், ஹில் கம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூவையாராக இருக்கட்டும், then the lady called a girl called Lakshmi Pradeep. She's a actress, superstar singer from Kerala. அவங்களை கூப்பிட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பற்ற, அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் எல்லாம் அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மல். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து ஃபார் த லவ் ஒரு அப்பா வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும் போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு 2 people. One is the director, that's my father, தியாகராஜன் சாருக்கும், and the actors on the other side. இவங்க 2 பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலம் இருக்கிறது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும். அதாவது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம் இது அவர் தான். நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir I can talk about art director Sendil. He was a biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே, இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் everybody knows like a jigsaw puzzle அப்படியே கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ when they came together they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, கலா மாஸ்டர். அவங்க வந்து ஒரு சாங்கை வந்து இப்போது என் காதல் ஒரு சாங்கிறது பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோசி சாங்கிறது 1.5 days ஷூட் பண்ணோம். All the performing artists was able to shoot faster. Very nice it was. Then I had அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா அது மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்தகன் ஆந்தம். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ டேரக்டர்ஸை பற்றி சொல்லணும். இப்போ டேரக்டர்ஸ் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் த பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் தெரியுது. அது ஒரு விஷயம் நான் சொல்லும் போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்கிற ப்ரொடியூசர் 2 சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங். ஒரு பக்கம் வந்து ஐ ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத். அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் இருந்தார். அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்க்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் அஸ் சாம்பிள் தான். இட்ஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் ஓகே சொல்லி எனக்கு இப்போ இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி. அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ், production boys, my production managers, my stunt assistants, stunt fighters, dancers, assistant choreographers, lightmen, crane, ஒவ்வொருத்தரும் everybody, including Bedford drivers, எல்லாருமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு வந்து சக்ஸஸாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், அவர் வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். எப்பயும் கூட வந்து ஹிஸ் சப்போர்ட்டட் அஸ் சக்திவேல் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் அதர் பீப்புள் டு தேங்க். சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் எ விஷ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக வந்து என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். எவ்வளோ பெரிய இட்ஸ் an opportunity given to every actor. Thank you for giving this opportunity. ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு உடனே அடுத்தது படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கே ரவிக்குமார் சார், தேங்க்யூ. எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்தகநாதம் சாங் நான் ஷூட் பண்ணிருந்தோம். சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல். அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்பினார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ as an actor. அதாவது ஒரு நடிகன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு. ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசில் எவ்வளோ தான் வலி இருந்தாலும் we will always keep smiling, we will always keep be happy face. So he's a big example for that. And as a technician again a big இவங்களாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் த குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தம். நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பு ஆதரவும், யூ ஆல்வேஸ் the way you smile at me, the way you embrace me, the way you are part of me. Thank you. அது வந்து இன்னைக்கு இடத்துல ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகர்கள் யூடியூப்லும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் அங்கே உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. இட்ஸ் தட் யோர் இன்னைக்கு நாங்கள் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங். ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். ஐ ஸ்டில் ஹேவ் டு லேர்ன் அ லாட். ஸோ thank you for all that, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கோம். இன்னும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும், நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் couple of other things, my producer, my mother, Mr. Shanti Tyagarajanuக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் they all stand behind me சொல்லுவாங்க இல்லையா, they're truly behind me. And good news இந்த விஷயத்தில், இந்த அந்தகன் சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ மீட்டில் வந்து I heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani sirukkum and Rahman sirukkum and all the other actors, one more time Tamil Nadu has won so many national awards. Great big congratulations to all the national award winners. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், I'm always directed by good team. So thank you Nikhil. One more direction is going on. நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது எங்களை சப்போர்ட் பண்ண அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து இப்படி கரை சேர்த்தீங்களோ, அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தேட்டர் வரும்போது அந்த தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த இறைவனுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், எங்கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், என் பத்திரிகை நண்பர்களுக்கும், உங்கள் எல்லாருக்கும் the success all belongs to you. Thank you so much. Love you. நேஷனல் அவார்டு வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகைக்காரங்க சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன். சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் நான் இல்லை. ஏன்னா நான் 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன், வேறு வேலை இருந்ததுனால. இந்த ஃபங்க்ஷன் நான் ஃபுல்லாக இருக்கேன், எல்லோரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னீங்க? இல்லை, எனக்கு ஒரு ஒரு கேள்வி தான், ஏன் சொல்லலை? நல்லா தானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போ? இல்லை, சாங்ஸ் ஹிட்டு
மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது, பியானோ இதெல்லாம். பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாதஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடிஜி ஒரு சின்ன பையன், பையன். அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது. அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றதுனால அந்த பையனை போட்டு வாசித்தோம். அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம். அப்புறம் இளையராஜா கிட்டேருந்து ஒரு 3 சாங் பனி விழுமலை, அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட். ஆமாம் சப்போர்ட். சந்தோஷ் நாராயண் அதானே சார் சொன்னேன், நல்லா தானே போயிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஏன் சார் இந்த படத்தை வந்து நம்பிக்கையோட சென்னை செங்கல்பட்டு தவிர மற்ற ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுபையா அவர்களை இங்கே அழைக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த ரவி, இந்த வாழ்த்து வந்த அன்பு சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள் பிரசாந்த் வச்சு ஜோடின்னு ஒரு படம், ஸ்டார்னு ஒரு படம், மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை தந்தவர். அவர் என்றைக்குமே எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. பிரசாந்த் மேலே அதீதமான ஒரு அன்பு வச்சிருக்க ஒருத்தர், என் மேலே பயங்கரமான ஒரு பாசம். அவர் இன்னைக்கு வந்து எங்களெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யூஸ்வலாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணும்போது ஏதோ ஒன்று யாரும் மறந்துட்டேன் நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்து பிறகு ஞாபகம் வந்துச்சு. தேங்க்ஸ் டு பிரியா அகேன். என் கூட நடித்த சிம்ரனும் பிரியா சொல்ல மறந்துட்டேன். இல்லை அது எல்லாரும் பேசினேன். பட் I wanted to talk about them in the last, but மற்றது எமோஷனல் ஐட்டம் விஷயம் பேசும்போது தேங்க்யூ சொல்லும்போது I forgot about எனக்கு இந்த படத்தில் சின்ன ரெக்வெஸ்ட், கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாமா? தேங்க்யூ. எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி, when you have an extraordinary pair opposite you, that movie is a big success. And இந்த படத்தில் one side I have Simran, other side I have Priya. Thank you. They really they took a lot of their time, and Simran actually is a fantastic role. And நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் கேள்வி கேட்கும்போது கேட்பீங்க, நீங்கள் நாங்கள் 2 பேர் நடித்த படம் வந்து பெரிய நீங்கள் தான், அதே தான். ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் 2 பேர் நடித்த படம் ஹிட்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் ஆன காரணம் I think both of us joining together. And thank you for coming, and thank you for being a part of us. We really appreciate it. And we all know எல்லாரும் தெரியும் Simran what a versatile performer, dancer, and she puts her hearts in and out. So இந்த படத்துலையும் வந்து we have lot of scenes also. அதர் கேஎஸ் ரவிக்குமார் சார் பற்றி பேசும்போது அவங்களோட சீன் நான் சொல்லணும், இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணுன்னு, பட் அந்த ஃப்ளோவில் மெசேஜ் சாரி. ஸோ கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தா ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் வின் ஸ்க்ரீனை, என்னால் வந்து பார்க்க முடியல. பட் அதையும் மீறி ஷூட் டிரைவிங். there was other scenes where she has to hit me. ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி அடி வாங்கி வச்சார், உங்களை தெரிய காமிச்சுக்கிறேங்க. பட் as an actress, she's phenomenal. I really thank her for being a part. And Priya, from day one, you made the set lively. You're a fantastic person. You're such a lovely human being. You make sure everybody's happy in the sets. And
வெரி ஃபுல் ஆஃப் ஃபில்ட் வித் so much positivities. அது மட்டும் இல்லை, அவங்க வரும்போதே சீக்வன்ஸ் பண்ணும்போது நடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எந்த கடை, இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிற, யாரோட படம் பண்ண போகிற, இந்த படம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். யூ ஹேவ் டு மேக் யூர் செல்ஃப் லுக் டிஃப்ரெண்ட். உனக்கு எல்லாமே இருக்குது. லுக் அட் த பீப்புள் லவ். எல்லாருமே எப்படி உனக்கு ரசிக்கிறாங்க, உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. யூ ஹேவ் டு டூ திஸ், யூ ஹேவ் டு டூ. எப்போ பார்த்தாலும் ஷி ஆல்வேஸ் டாக்ஸ் so much of மேக்கிங் ஷுர். இப்போது ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி சொல்கிறேன், பாக்ஸ் ரிங் உள்ள போனீங்கன்னா, என் அப்பா பாக்ஸ் என்னால் தெரியும். அந்த ரிங் உள்ள போய்ட்டு அந்த ரவுண்டு முடிச்சு உட்காந்து பண்ணி ஒருத்தர் வந்து விசிறுவாங்க, ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தர் மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐ எம் ஃபில்ட் வித் so many people who support me. ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து ஓகே நீ அடுத்த இது பண்ணுறா, இப்படி பண்ணுறா, ஓகே அது பண்ணுறா, அது பண்ணுறா. எல்லாரும் என்னை சுற்றி முட்டு எவ்வளோ கீப் என்கரேஜிங் மீ. ஸோ இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற காரணமே பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் தான். ஸோ தேங்க்யூ கைஸ், including Vanitha, everybody, யாராக இருந்தாலும் they always make sure, okay நீங்கள் அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது இப்படி சொல்லும் போது I'm so lucky and happy for having amazing people behind me. இவங்களும் சரி, நீங்களும் சரி. And today is a very special day. I'll never forget it. Thank you so much. Love you. சார் ஒரே நிமிஷம் பிரசன் சார். ஸ்டன் மாஸ்டர் ஆல் டைரக்டர் லேட்டாக வந்தாங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ வீடியோ ஒர்க் ஷாப் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டில்ஸ் பின்னாடி போய் வெயிட் போட்டு சரணன். பத்திரிகை என்னப்பா யாருமே பேச மாட்டீங்க? உங்க பத்திரிகை சார்பா இன்னொரு கேள்வி இருப்பா. கல்லு நல்லா பின்னாடி வாணி, பிஹைண்ட் தி ஸ்கிரீன். சார் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டேட்டில், எப்போ சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு. சொல்லுங்க சார், படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லை? எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்துடைய திருமண வாழ்க்கை தான். அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. சார் என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டில்ஸ் எடுத்துக்கணும் சரவணன். கல்யாணம் அடுத்ததாக சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக திரு கார்த்திக், மனைவி பொன்மாணிக்கம், சுகுமார், சேவியர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தியாகராஜ் சார், பிரசாந்த் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.